ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி எக்ஸாமுக்கு வந்து எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு தருணத்தில் பர்டிகுலர் எந்த எக்ஸாம் வந்து இவ்வளோ அதிக சேலரி தரான்னு சொல்லிட்டு அது தெரிஞ்சிக்க வேண்டியது மிக முக்கியம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே அதிக சேலரி தரான்னு சொல்லிட்டு பர்டிகுலராக அந்த எக்ஸாம் வந்து படிக்கிறது கிடையாது. அதிகாரம் வேணுன்றதுக்காக தான் பர்டிகுலராக அந்த எக்ஸாம் வந்து சூஸ் பண்ணி எல்லாருமே படிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 1ல் ஸ்டார்ட் பண்ணி அப் டு குரூப் 8 வரை எக்ஸாம் நடத்துறாங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட் வைஸும் எக்ஸாம் நடத்துறாங்க. இதில் வந்து ஹையஸ்ட் சேலரி வந்து யாருக்கு தராங்கன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா இது வந்து இந்த இமேஜஸ் வந்து 2022 நோட்டிஃபிகேஷன் வந்து குரூப் 1உடைய பிடிஎஃப்ல இருந்து நான் ஒரு இமேஜஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தோன்னா லெவல் 22ல் வந்து 56,100 முதல் 2,05,700 வரை சேலரியாக தராங்க. இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாம். இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்த நோட்டிஃபிகேஷனுடைய ஒரு இமேஜ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் பாருங்க என்னென்ன இருக்குது. டெப்டி கலெக்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஎஸ்பி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் கமிஷனர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெப்டி ரிஜிஸ்டர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். இதில் பார்த்தீங்கன்னா ஃபயர் சர்வீஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா லெவல் 22 தான் இவ்வளோ சேலரி வந்து இதுக்கு தராங்க குரூப் 1 போஸ்ட்டுக்கு. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2022 நோட்டிஃபிகேஷன் வந்த ஒரு இமேஜஸ் தான் இது. இது பார்த்தீங்கன்னா டிஓ எக்ஸாமுடைய நோட்டிஃபிகேஷனுடைய இமேஜஸ். இதில் லெவல் 23 வந்து சேலரி தராங்க. எவ்வளோ பாருங்க, 56,900 முதல் 2,09,200 வரை சேலரி வந்து தராங்க. அதாவது இதுவரை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருப்பீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸருக்கு வந்து நிறைய பேர் எக்ஸாம் வந்து தெரியாது. ஆனால் டெப்டி கலெக்டர் தான் ஹையஸ்ட் சேலரி தரான்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு வச்சுட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. டிஸ்ட்ரிக்ட் எஜுகேஷன் ஆஃபீஸர் எக்ஸாமுக்கு தான் ஹையஸ்ட் வந்து சேலரி தராங்க. இந்த இமேஜஸ் பார்த்தீங்கன்னா 2024 வந்த நோட்டிஃபிகேஷனுடைய இமேஜஸ் எடுத்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுலேயும் பாருங்கள் லெவல் 23 தான் வச்சு லெவல் ஆஃப் பே வந்து வச்சு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இது மிக மிக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை என்ன நினச்சிட்டு இருப்பீங்க, டெப்டி கலெக்டர் தான் ஹையஸ்ட் சேலரி தராங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் அதுதான் கிடையாது. அது மட்டும் நிறைய புரிஞ்சுக்கணும். எப்பவுமே எல்லாருமே ஒரு ஹையஸ்ட் சேலரி தராங்கன்னு சொல்லிட்டு இந்த எக்ஸாமுக்காக யாருமே ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. அந்த அதிகாரம் வந்து நான் யூஸ் பண்ணணுன்றதுக்காக தான் எல்லாருமே இந்த எக்ஸாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் அடுத்த சந்திப்போம்.